நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது V3 தோழமைகள் யூடியூப் சேனலில் போடக்கூடிய இன்று ஒரு தகவலாகட்டும் அல்லது மை V3 Ads தொடர்பான தகவலாகட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள். பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேரத்தை வேறு எதுக்காச்சும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க. இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு போகிறார். போயிட்டு ஒரு மிகப்பெரிய வலையை விரிக்கிறாரு. அந்த வலையில் ஒரு கழுகு ஒன்று சிக்குது. ஸோ அந்த கழுகை உடனே பிடிக்கிறாரு. அந்த சிறகுகளை மட்டும் வெட்டி சங்கிலியால் கட்டி போட்டு அடுத்த வேட்டைக்கு ரெடி ஆகுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த வழியே ஒரு நபர் வராரு. அந்த கழுகை ரெக்கை வெட்டி சங்கிலியில் கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கழுகின் மீது இறக்கப்பட்டு அந்த வேடங்கிட்ட சொல்கிறாரு, எப்போ இந்த கழுகு கொஞ்சம் கொடு, நான் வாங்கிக்கிறேன், காசு கொடுத்து. எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு குறிப்பிட்ட விலையை சொல்கிறாரு. கொடுத்துட்டு அந்த கழுகை வாங்கின்னு போயிட்டு வீட்டில் அன்புடன் வளர்க்குறாரு. அந்த கழுகுக்கு ரெக்கைகள் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு பின்னாடி அதை பறக்கவும் விட்டுறாரு. அந்த மாதிரி பறந்து சென்ற அந்த கழுகு செல்லும்போது ஒரு முயலை பார்க்குது. உடனே அந்த முயலை தூக்கிட்டு தன்னை வளர்த்தார் இல்லையா, அவருக்கு காணிக்கையாக கொடுக்குது. உடனே அந்த நபரும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. இதை பார்த்த நரி அந்த கழுகுகிட்ட சொல்லுது, உன்னை பிடிச்சேன் இல்லையா அந்த வேடன், அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த முயலை கொடுத்துருந்த அப்படின்னு சொன்னால் அவன் உன்னை மறுபடியும் பிடிக்காமல் இருந்திருப்பான். அது தெரியாமல் நீ உன்னுடைய வளர்த்த நண்பர்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ சொல்வது தவறு. வேடனுடைய குணம் வேட்டையாடுவது தான். என்ன மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அவன் வேட்டையாடுவான். அவங்ககிட்ட நம்ம கருணையை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் என் மீது ஏற்கப்பட்ட அந்த நபருக்கு என்னுடைய விசுவாசத்தை ஒரு முயல் மூலிமா தெரிவித்தேன் அப்படின்ற மாதிரி பதில் கூறுது. இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சில நபர்களுடைய குணம் நம்மளை பற்றியோ அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலையை பற்றியோ குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டும் இருந்தோம் அல்லது அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறது நடக்காத ஒன்று. நமக்கு தெரியும் நாம் செய்யக்கூடிய வேலை, நம்ம யார், நம்ம எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர அடுத்தவங்கள எல்லா விஷயத்துலையும் நம்ம விஷயத்தில் முடிவெடுக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்மளுடைய சுயமான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்றத இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். மை V3 Adsல எந்தவித அப்டேட்டும் கிடையாது. ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி கேட்டார், மை V3 Ads எவ்வளோ நாளில் மீண்டும் வருமா வராதா. நான் ஒரு நபரை இணைச்சி விட்டுருந்தேன். அவர் ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு 11 மாதம் ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய அமௌண்ட்டை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துறதா, மை V3 Ads வராதா அப்படின்னு நினச்சி, அல்லது மை V3 Ads வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண வைக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை V3 Ads மீண்டும் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை எம்டி தான் சொல்லணும். இந்த விஷயங்களோட மை V3 Ads நிறுவனம் நடத்தணும் அப்படின்றத எம்டி தான் சொல்லணும். சப்போஸ் உறுப்பினர்கள் நினைக்கிற மாதிரி மை V3 Ads வராது அப்படின்னு நினச்சா அதுக்குண்டான விவரங்களை கோர்ட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். மை V3 Ads நிறுவனம் இந்தந்த காரணங்களுக்காக சட்டத்தை மீறி உள்ளது, அதனால் இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறுவனத்தை இப்படியெல்லாம் நடத்தலாம், இந்த விதிகளின் முடி நடத்தலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னா அதுக்கு தகுந்தாற் போல் எம்டி அவர்களை நிறுவனத்தை நடத்தி ஆல்ரெடி மை V3 Adsல ஜாயின் பண்ணியிருக்கிற மக்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட்டை கொடுக்கணும். ஒருவேளை மை V3 Adsே வராது, நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா அப்படின்றதையும் நம்ம இப்போ நினைக்க முடியாது. ஏன்னா கோர்ட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு பதிலும் சொல்லலை, ஏமாத்தலை அப்படின்ற ஒரு பதிலுமே இங்கே சொல்லலை. அது பிளைண்டாக இருக்குது. ஸோ அவர் மை V3 Adsல இருந்து நிறைய பெனிஃபிட் வாங்கின மக்களுக்கு இந்த பேமெண்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணாலுமே டெம்பரவரியாவோ அல்லது நிரந்தரமாகவோ புதுசாக ஜாயின் பண்ண மக்கள் 1,21,000 ரூபாய் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ண அந்த தொகையை இன்னும் முழுமையாக வாங்காத மக்கள் அல்லது ஒரு 15% 20% வாங்கின மக்கள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் அவர் மேலே மீண்டும் வழக்கு வராமல் இருக்கும். நிறுவனம் நடத்த முடியாமல் போனாலுமே எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் வரும். அதனால் அவர் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவருக்குமே தெரியும் நம்ம கம்பெனியில்
மார்ச் மாதம் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நிறைய நபர்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு பேமெண்ட் கூட வாங்கலை. ஸோ அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்காம நம்ம ஏமாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா பிரச்சனை இன்னும் பெருசாக மாறும் அப்படின்றத கண்டிப்பாக மைவித் ட்ரேடர்ஸ் எம்டி அவர்களுக்கு தெரியும். அவர் மீண்டும் வந்து வீடியோவில் பேசினார் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய செயலாக தான் இருக்குமே தவிர சும்மா ஏனோ தோணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாக்கு போக்கு சொல்லிவிட்டு பேசக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்காது அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்ப்போம். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டோம். நிறைய நல்ல செய்திகளும் நிறைய கெட்ட செய்திகள் எல்லாமே எதிர்கொண்டுட்டோம். அடுத்து ஏதாச்சும் நியூ இயருக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அல்லது ஏற்கனவே வீடியோக்களில் சொன்ன மாதிரி அதாவது அந்த பேமெண்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போ இருந்து மறுபடியும் 2025 ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில நபர்கள் அதெல்லாம் வெயிட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் வருது. அதெல்லாம் உங்களுடைய சொந்த உரிமை, சொந்த கருத்து. நீங்கள் என்ன வேணாலும் போய் பண்ணலாம். அது நீங்கள் செலுத்திய பணம், அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணி வாங்க போகிறீங்களா அல்லது நான் போய் கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க போகிறீங்களா அப்படின்றது எல்லாமே உங்களுடைய கருத்து. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே யாருமே நம்மளை பிடிச்சி கட்டியெல்லாம் வைக்கல. அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. அது நம்மளோட உரிமை. எல்லாருமே விருப்பப்பட்டு தான் மைவித் ட்ரேடர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்போம் அல்லது ஏதோ ஒரு நண்பர் சொன்னது மூலிமா ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இந்த மாதிரியான ஒரு இடைக்கால சட்ட சிக்கல் வந்திருக்குது. அதை சரி பண்ணிவிட்டு அவங்க வந்து நமக்கு ஒரு தீர்வு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம். இல்லை நான் இது தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.